ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எதுக்காக நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. எதனால கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறத வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்ல இருக்கீங்க. ஒரு 9 to 5 ஆர் பிசினஸ் சம்திங் ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்குது. ஓகேவா? அந்த 1 ஹவர்ல ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 1 ஹவர்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த விஷயத்த முடிக்கணும். முடிக்கலன்னா 1 ஹவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அலோகேட்ல இருக்கு. ஸோ அத பார்க்க போயே ஆகணும். நான் ஸ்கிப்பபிள். ஓகேவா? வீட்லருந்து கிளம்புறீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்ல வெளிய கிரில் சிக்கனு. உங்களுக்கு கிரில்னா பிடிக்கும். ஸோ நல்ல ஸ்மெல்லோட அத பார்க்கும்போதே அட்ராக்டிவா சாப்பிடணும் போல தோணுது. நீங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பிடலான்ட்டு போயிடுறீங்க. ஓகேவா? உள்ள போயிட்டு கிரில் இருக்கான்னு கேட்குறீங்க. இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட போனது கிரில் தான். ஆனா, அத தாண்டி அங்க இருக்கிறவங்க இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. நம்மளும் கிரில் மட்டும் சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2, 3 விஷயங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வரோம். ஒரு 20 மினிட்ஸ் காலி ஆயிருது. ஓகேவா? அங்கிருந்து வெளிய வரும்போது, உங்களுக்கு புடிச்ச மாரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு ஷாப்ல வெளிய வந்து தொங்கிட்டு இருக்கு. பார்க்கும்போது இத வாங்கணும்னு நெனச்சோம்ல, சரி வாங்கிருவோமா அப்படின்ற மாரி உள்ள போறீங்க. ஓகே. அங்க உள்ள போம்போது, நீங்க பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு நெனச்ச ட்ரெஸ்ஸ எடுக்கிறதுக்கு கேட்குறீங்க. ஓகேவா? அதுக்கு அங்க இருக்கிற சேல்ஸ் பெர்சன், "சார் இத விட இது நல்லாருக்கும் சார். இத விட இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 கலெக்ஷன்ஸ் இந்தாங்க, இந்தாங்க, இந்தாங்கன்னு எடுத்து போடுறாங்க. ஓகே. அதுல அ உங்களுக்கு எதுவும் புடிக்கல. பட் இருந்தாலும் அவங்க போடுறாங்களேன்னு சொல்லி நீங்க அத கவனிச்சுட்டு நிக்கிறீங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அந்த 4ல ஒண்ணு நல்லாருக்கு வாங்கிடுறீங்க. ஓகே. அடுத்து வெளிய வந்தாச்சு. அங்க ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் காலி. இன்னும் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ, அந்த பர்ப்பஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 1 ஹவர்க்குள்ள முடிக்க வேண்டிய ஒர்க்கு. அதுக்கு இங்கேருந்து நீங்க ரொம்ப தூரம் போய் தான் பண்ண வேண்டியது இருக்கு. 10 மினிட்ஸ்ல அவ்வளோ தூரம் போகவும் முடியாது. ஸோ, நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கால் வந்துடுது அடுத்த வேலைக்காக. இப்போ பர்ப்பஸ்ஃபுல்லான ஒர்க்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஒர்க்க முடிக்க முடியாத போனதுக்கு காரணம் என்ன? உங்கள்ட்ட கண்ட்ரோல் இல்லாததுனாலயா? இல்ல அங்க இருக்கிற மார்க்கெட்டிங்னாலயா? ஸோ 50, 50 நான் சொல்லுவேன். ஆக்சுவலி 50 வந்து நம்மகிட்ட கண்ட்ரோல் இல்ல. அந்த சாப்பாட பார்த்ததும் கிரேவிங்ஸ் வந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்ததும் வாங்கியே ஆகணும். ஆல்ரெடி நம்ம யோசிச்சிருந்தோமே அப்படிங்கிற ஒரு தாட். ஆனா இத விட முக்கியமான விஷயம் அந்த பர்ப்பஸ்ஃபுல்லான ஒர்க். ஓகேவா? அத நம்மளால பண்ண முடியல. ஏன்? நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டா இல்ல. மார்க்கெட்டிங் நம்மள சுத்தி குவிஞ்சிருக்கு. 2 ரீசன் தான். ஓகேவா? சிமிலர் திங் சோசியல் மீடியாலயும் நடக்குது. ஓகேவா? சோசியல் மீடியால நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும், ஒரு விஷயத்த தேடணும், ஒரு விஷயத்த பத்தி படிக்கிறதுக்காகவோ, ஏதோ ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்றதுக்காக YouTube உள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட் வீடியோ தான் அது அப்ராக்ஸிமேட்டா. ஓகே. அந்த 10 மினிட் வீடியோ பார்க்கறதுக்காக உள்ள போயி, 10 மினிட்ல மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு வெளிய வந்தவங்க யாரா இருந்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா 99.99% யாருமே அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒண்ணு போறதுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி 4, 5 வீடியோ பார்த்திருப்பீங்க. இல்ல அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. சரி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், ஜஸ்ட் கொஞ்ச நேரம். லாஸ்ட் ரீல் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2, 3, 4 வரைக்கும்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு தூக்கம் இல்லாம மறுநாள் ஸ்ட்ரெஸ்டா ரொம்ப டயர்டான ஃபேஸோட ஆஃபீஸ் போனவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? அப்சல்யூட்லி இந்த வீடியோ கூட நீங்க மிட் நைட்ல கூட பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன? நம்மளோட ரிட்டென்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல்மோஸ்ட் 8 செகண்ட் அந்த மாரி ஏதோ சொல்றாங்க இப்பலாம். அவ்ளோ கம்மியா ரிட்டென்ஷன் ரேட் வச்சிருக்கோம். ரீசன் என்ன? எண்ட் ஆஃப் த டே சோசியல் மீடியா தான். இல்லன்னு சொல்லல. சோசியல் மீடியால என்ன? ஷார்ட் ஃபார்ம்ஸ் வீடியோ, ஹை ரிட்டென்ஷன் வீடியோஸ், ஐ கேச்சிங் தம்ப்நெயில்ஸ், சம்மந்தமே இல்லாத ஹூக். இதெல்லாம் ஒரு கான்டென்ட் கிரியேஷனுக்கு தேவையா? ஆக்சுவலி எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கு. நெறைய ஏஜென்சி ஓனர்ஸ் இருப்பீங்க, நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பீங்க, நெறைய கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பீங்க. எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின். இது தேவையா? சிம்பிள். எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன். வெளிய வச்சு வாசனை வெளிய ரோட்டுக்கு அடிக்கிற அளவுக்கு வச்சு அத ஆள உள்ள இழுக்கணும்னு அவசியம் இல்ல.
ஓகேவா? எனக்கு ட்ரெஸ் வேணும்னா நான் ஷாப்பை தேடி போய் வாங்க போகிறேன். ட்ரெஸ்ஸை வெளியே தொங்க விட்டு என்னோட ஆசையை தூண்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவையில்லை, ஆனால் இது உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லி திணிக்கிறது தப்புன்னு சொல்கிற ஆள் நான். எனக்கு தேவையில்லாத பொருளை என்கிட்ட ஒரு ஆள் திணிச்சாலோ திணிக்க ட்ரை பண்ணாலோ அது கிரைம்னு சொல்கிறவன் நான். ஓகேவா? லிட்ரலி இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து சேனலில் வரப்போகுது. ஓகேவா? இந்த அளவுக்கு ரிட்டன்ஷன் ஸ்பேன் கம்மியாகிறதுக்கு ரீசன் என்ன? ஷார்ட் ஃபார்ம்ஸு, ரிட்டன்ஷன் எடிட்டிங்கு அண்ட் இன்னும் நிறைய கிமிக்ஸ்லாம் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாத வீடியோஸ்லாம் ஹூக்காக வச்சு பண்ணுறது, இந்த டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறது, லேப்டாப் தூக்கி போட்டு உடைக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் தேவையா? கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஒரு விஷயம் 1 மினிட்டுக்குள்ளே ஷார்ட் ஃபார்ம் போடுறது தப்பு இல்லை. ஓகேவா? அதை பார்த்தே ஆகணும் மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிமிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த கிமிக்ஸ் தப்பு. ஒரு வீடியோக்கு, ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்க்கு 1 மில்லியன் வியூஸ் வருது அப்படின்னா அந்த 1 மில்லியன் பீப்புளுக்கும் அவங்க தேடி தான் அது போயிருக்கும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண ஹேஷ்டேக்ஸு, நம்மளோட கீவேர்ட்ஸு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே வேறு வீடியோஸோட மேட்ச் ஆகிருக்கும். நிறைய இடங்கள்ல மேட்ச் ஆகும், நிறைய வீடியோஸோட மேட்ச் ஆகும். அந்த வீடியோவை லைக் பண்ணுறதுனால சிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோவை அவங்க புஷ் பண்ணிடும். அந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோ வந்து தேவையான ஆட்களுக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறது இல்லை. 1 மில்லியன் பீப்புளுக்கு ரீச் ஆகுதுன்னா 1 மில்லியன் பீப்புளுக்கும் அந்த வீடியோ தேவையான வீடியோ கிடையாது. ஓகேவா? ஸோ ஹை ரிட்டன்ஷன் இங்கே தேவை கிடையாது. ஒரு வீடியோ நமக்கு தேவை அப்படின்னா நம்மளே தேடி போய் பார்க்க போகிறோம். சிம்பிள். பிரியாணி சாப்பிட போன இடத்துல பிரியாணிலாம் கிடையாது, இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ வாயில் திணிச்சா அப்படி இருக்கும். அப்படி திணிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி ஐ கேச்சிங் தம்ப்நெயிலில் இந்த வீடியோவில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைன் இருந்தால் போதும். கலர் கலராக வச்சு அந்த வீடியோவை பார்க்க வச்சு அதுக்குள்ளே அப்படி ஏர்ன் பண்ணி எந்த மூலையில் அடுக்க போகிறீங்கன்னு எனக்கு புரியல, லிட்ரலி. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா, உங்களோட கண்டென்ட்டு ஒர்த்தாக இருக்குது, வேல்யூபுளாக இருக்குது, அதில் டேக்அவேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிமிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுவாக போகும், அதுவாக ரன் ஆகும். ஓகேவா? பிஸ்னஸ் தேவை தான். பிஸ்னஸ் பண்ணணும், 4 பேர் வந்து அதில் ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பீங்க, 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு நினைப்பீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஓவர் நைட்டில் ஆயிடணும்னு சொல்லிட்டு இந்த கிமிக்ஸ்லாம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ ஃபோனை கொடுத்துட்டு தள்ளிகிட்டே இருக்குது. அந்த ஃபோனை அதுங்கிட்டிருந்து வாங்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நிலைமை. எருமை மாடு வயசாவது நம்மளே மிட் நைட்டில் உட்காந்து 2 மணி 3 மணி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பர்பஸு? என்ன ரீசன் இருக்குது இதில்? யாரோ ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணணும் நிறையா அப்படின்றதுக்காக பண்ணுற கிமிக்ஸில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆட்களே வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கும். நானே இப்போ கான்டென்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோலையும் இந்த ரிட்டன்ஷன் எடிட் இருக்காது. வலுக்கட்டாயமாக நான் யாரையும் உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. டு த கோர். இது நான் சொல்ல வரேன், இது இதில் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரீச் ஆகிரும். அன்வான்ட் கிமிக்ஸ் எதுவுமே இருக்காது, அன்வான்ட் ஹூக்ஸ் எதுவுமே இருக்காது, அன்வான்ட் ஹேஷ்டேக்ஸ் இருக்காது, அன்வான்ட் கீவேர்ட்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால என்ன நடக்கும்? நான் அப்படி பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகேவா? இதை வந்து நான் திணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது. இந்த அன்வான்ட் கிமிக்ஸை ஸ்டாப் பண்ணுறதுனால என்னென்ன நடக்கும்? இந்த டோபமைன் அடிக்ஷன் குறையும். குழந்தைங்க கண்டினியூஸாக ஸ்வைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். வேல்யூ மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வரவங்களுக்கு அது கிடைக்கும். வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வரவங்கள ஸ்க்ரால் பண்ண வச்சு அவங்களோட சைக்காலஜிக்கல் நெகட்டிவ் ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ க்ரைம். ஓகேவா? ஸோ அதை பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது நான் வந்து புதுசாக உங்களுக்குலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும், வீடியோ போடுற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நம்ம பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. கான்டென்ட் போடுற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களே ஃபோன் இல்லாமல் சாப்பிட்றாங்களா? ஷார்ட் ஃபார்ம் ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட ஃபோனை பிடுங்கன்னா வீட்டில் எவ்வளோ பெரிய சவுண்டு கேட்கும். குழந்தைங்களோட மைண்டை இப்போவே நீங்கள் மொபைல் அடிக்ஷனுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி நான் ஆதங்கத்தோடு தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இது வந்து தேவை மக்களுக்கு. இந்த ரிட்டன்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளிட்டு நார்மலாக வேல்யூ கொடுங்க. என்டர்டெயின் பண்ணுறீங்களா? நார்மலாக என்டர்டெயின் பண்ணுங்கள். ரொம்ப கிமிக்ஸ் பண்ண வேணாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன், அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் இந்த ஷார்ட் ஃபார்மை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆக்சுவலி. அதுவும் இந்த ஃபாலோவர்ஸ் வரணுன்றதுக்காக ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுறேன் வேண்டாம். நம்ம ஒரு கம்பெனியை முன்னிறுத்தி நம்ம கான்டென்ட் பண்ணுறோம். நம்ம கிமிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிஜமாக உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லபடியாக சேனல்ஸ் போகும்.
நல்லபடியாக உங்களுக்கு லீட்ஸ் வரும், நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். மற்றவங்களோட ரிட்டன்ஷன் ஸ்பேனை குறைக்கிற அளவுக்கு நம்ம வீடியோ எடிட் பண்ணி நம்ம அந்த ரெவன்யூ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. லிட்ரலி எனக்கு தோணுது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் பேசுனது சரி. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடுத்தடுத்த டேஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோவுமே நான் ரொம்ப ராவாக தான் இருக்க போது, தேவையில்லாத விஷயத்தை எடுத்துகிட்டு தேவையான விஷயங்களை மட்டும்தான் வச்சு லைவ் பண்ண போகிறேன். எதுக்காக உங்களை கமெண்ட் பண்ண சொன்னேன், எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பார்த்த இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் பெருசாக எதுவும் இருக்காது. என்னோடய ஃபோட்டோ இருக்கும், என்ன உள்ளே பேசியிருக்கன்றது ஒரு 2-3 லைனில் போட்டிருப்பேன். ஐ கேட்சிங்கான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ரியலி நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட ரிட்டன்ஷன் ஸ்பேனை காப்பாற்றிக்க முடியும். அன்வான்டட் கிமிக்ஸில் விழ வேணாம், ரியல் ரா வீடியோஸ் இருக்கா அதை பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேக் அவேஸ் 1 மினிட்ல எடுத்துக்கவே முடியாது. ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மினிமம் 10 மினிட்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன், 12 நிமிஷம் பேசியிருப்பேன். இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் சரி ஓகே இதை சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் இதே 10 நிமிஷத்தை நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 விதமான ரீல், அதுவும் நீங்கள் உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த 10 மினிட்ஸில் நீங்கள் 100 ரீல் கூட தள்ளியிருப்பீங்க. ஸோ அங்கே என்ன டேக்அவே இருக்குது, இங்கே என்ன டேக்அவே இருக்குது, யோசிச்சு பாருங்கள். உங்களோட ரிட்டன்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதை சொல்கிறதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஒர்த்தான கண்டென்ட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.